இப்போ வந்து பனானா பேன் கேக் நம்ம செய்ய போகிறோங்க. அதுக்கு 4 டீஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு ஏலக்காய்ங்க. 2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறேனுங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு ஒரு பிஞ்சுங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க. பேன் கேக்குக்கு ஒரு ஹாஃப் பனானா வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் வந்து செவ்வாழைப்பழம் எடுத்துட்டேனுங்க, நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கப்புறம் பேனை ஹீட் பண்ணி நம்ம அதில் போட்டு எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆயிடுச்சுங்க. நான் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெய் இருந்தால் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மொத்தமாகவே ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, பேன் கேக் ரெடி. நான் சொன்ன குவான்டிட்டியில் எல்லாமே போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3லேருந்து 4 மீடியம் சைஸ் பேன் கேக் உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு. இந்த மாதிரி ரெசிபிஸ் ரெகுலராக பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.